காவல்துறையிலிருந்து பணி ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஒருவர் தற்போது மனம் தரும் வெட்டிவேர் சாகுபடியில் ஈடுபட்டு பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இருந்து ஓய்வு பெறும் பெரும்பாலானோர் தனியார் டிடெக்டிவ் ஏஜென்சி மற்றும் செக்யூரிட்டி நிறுவனங்களில் பணிபுரியும் நிலையில் காரைக்காலைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளரான வீரப்பிள்ளை இயற்கை விவசாயம், வெட்டிவேர் சாகுபடி உள்ளிட்ட வேளாண் பணிகளில் ஈடுபட்டு பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளார். டிஆர் பட்டினம் எடத்தெரு கிராமத்தைச் சேர்ந்த வீரப்பிள்ளை கடந்த 2018ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற நிலையில் தனது விவசாய நிலத்தில் வெட்டிவேர் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளார். போலீஸில் ரிட்டையர் ஆகி 10 வருஷம் ஆகுது. புதுசாக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். இதில் இயற்கை விவசாயத்தில் நிறைய பாரம்பரிய நெல் எல்லாம் போட்டிருக்கேன். மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானை, குள்ளக்காரு, பூங்காரு, ஆத்தூர் கிச்சி சம்பா, கிச்சிரி சம்பா இதெல்லாம் போட்டு அறுவடை பண்ணேன். என் மருமக பிள்ளையால் அது மாதிரி வெட்டிவேர் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு சதீஷன் சொன்னார். நான் அதில் கம்ப்ளீட்டாக இறங்கிட்டேன். காரைக்கால் பண்டிட் ஜவஹர்லால் நேரு வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி கல்லூரி மாணவர்கள் 11 பேர் ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்தின் கீழ் வீரப்பிள்ளையுடன் சேர்ந்து வெட்டிவேர் வளர்ப்பு முறை பயிற்சியில் ஈடுபட்டனர். குறிப்பாக நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி நாற்றுவேர் நனைத்தல் முறையில் வெட்டிவேர் சாகுபடி மேற்கொண்டனர். வெட்டிவேருக்கு சீலிங் ரூட் சாருக்கு நாங்கள் எப்படி பண்ணோம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த டிரான்ஸ்பிளான்ட்டிங்கு சீலிங் ரூட் பண்ணி அதை நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம் சார் கூட சேர்ந்து பண்ணிட்டு இன்றைக்கி அதுக்கான ஃபஸ்ட்டு மெனூரிங் கொடுக்க வந்திருக்கோம். மாணவர்கள் பிற்காலத்தில் சுய வேலை வாய்ப்பு கூட அவர்கள் வீட்டில் ஒரு அரை ஏக்கர் நிலம் இருந்தால் இதனுடைய சக்ஸஸை வச்சுக்கிட்டு அவங்க திருப்பி தானே ஒரு தொழில் முனைவராக ஆகலாம். காரைக்கால் மாவட்டத்தில் முதன்முறையாக வெட்டிவேர் சாகுபடியை முன்னெடுத்துள்ள ஓய்வு பெற்ற காவல் உதவியாளர் வீரப்பிள்ளை மக்களுக்கு மட்டுமல்ல மண்ணுக்கும் நண்பன்தான் என்பதை நிரூபித்துள்ளார். சன் செய்திகளுக்காக நாகை செய்தியாளர் சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.